நானே பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இவரை பற்றி நான் சொல்லித்தான் ஆகணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, பெயரியல் ஜோதிடம். உங்கள் நட்சத்திரமோ அல்லது உங்கள் பேர் சொன்னால் உங்கள் வீட்டில் யார் இருக்காங்க, என்ன சாமி கும்பிட்றீங்க, எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தில் இருக்குங்கிறலாம் சொல்லக்கூடிய ஒரு விந்தையான ஒரு மனிதர். அவரை அழைச்சிருக்கேன். வாய்ஸை தவற விடாதீங்க, கேட்டுக்குங்க சார். வணக்கம். அமைந்திருக்கக்கூடிய ஆன்றோர் சான்றோருக்கும் எதிரே அமைந்திருக்கக்கூடிய சான்றோர் பெரிய மக்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். மேடையில் எனக்கு பேசணும் கொஞ்சம் அலர்ஜி தான். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே அதிகமாக பேசுறதுக்கு நிற்க மாட்டேன். இருந்தாலும் தெரிஞ்ச விஷயத்த சொல்ல முயற்சி பண்ணுறேன். ஓகே ஆச்சு? ஓகே சார். இப்போ ஒரு இடத்துல ஒரு 2 பேர் சந்திக்கிறதா இருந்தாலும், 10 பேர் சந்திக்கிறதா இருந்தாலும், 100 பேர் சந்திக்கிறதா இருந்தாலும், பெரிய இயக்கத்தில் 30,000 பேர் சந்திக்கிறதா இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். ஒன்று நடத்துகிறவங்களுக்கோ அல்லது கலந்துக்கிட்டவங்களுக்கோ. எத்தனை பேர் கலந்துக்கிட்டாலும் முதல் சீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கடைசி சீட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆனால் உங்கள் சீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கும். ஏன் உங்கள் பகுதியில் உட்காரணும் இல்லையா? அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் இந்த தாய் தந்தையிலிருந்து நம்ம பிறக்கணும், இந்த நபருக்கு தான் நம்ம அண்ணன் தம்பியாக இருக்கணும், இந்த நபருக்கு நம்ம அக்கா தங்கச்சியாக இருக்கணும், விதி இருக்கு இல்லையா? இது யாருமே நம்ம தீர்மானிக்க முடியாது. அப்போ நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு. ஆனால் இதை எப்படி உணர்வது? இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம யாரு, நம்ம இந்த உலகத்தில் இப்படித்தான் பிறக்கணும்னு கேட்டு பிறக்க முடியாது. ஆனால் பிறந்ததுக்கப்புறம் ஏன் இங்கே பிறந்தோன்னு உணர முடியும் இல்லையா? நம்மளாம் ஜாதகத்தை படிக்கிறதுனால அப்போ நட்சத்திர விஷயத்துலையோ ராசி விஷயத்துலையோ லக்ன விஷயத்துலையோ தான் உணர முடியும். அப்போ இன்றைக்கி ஏன் நம்ம இத்தனை பேர் கூடணும், நம்ம பேசக்கூடிய நேரத்தில் இத்தனை பேர் ஏன் இருக்குன்னு கணக்கு இருக்குல்ல? இந்த பிரசன்ன மெத்தடு ஒரு வித்தியாசமானது. அப்போ நம்ம குடும்பத்தில் அடுத்து வரக்கூடிய ஒரு பெண், ஒரு மருமகன், அடுத்து தம்பி பிறக்க போகிறான், பெரியவங்களை சந்திக்க போகிறோம், நம்மளுடைய பெரியப்பா சித்தப்பா, இவங்களெல்லாம் என்ன ராசியில் இருப்பாங்க, எந்த ராசியில் இருந்தால் நம்மளோட உறவுகள் விட்டு போயிடும் அப்படிலாம் ஒரு கணக்கு போட ஈஸி. உதாரணத்துக்கு உங்களுக்கு வரக்கூடிய உங்கள் வீட்டில் வரக்கூடிய மருமகள் என்ன ராசியாக இருப்பாங்க, மருமகன் என்ன ராசியாக இருப்பாங்க அப்படின்றத நம்ம பொருத்தம் பார்த்துதே சொல்லுவோம். பொருத்தம் பார்க்குறதுக்கு முன்னாடியே இந்த ராசி தான் வரணும் யாராவது தீர்மானிக்க முடியுமா? ரைட்டு, தீர்மானிக்க முடியும். இப்போ உங்கள் வீட்டில் இத்தனை பேர் இருக்கீங்க, உங்கள் வீட்டில் உங்கள் கூட இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தாய் தந்தையார் என்ன ராசியில் இருப்பாங்க, இது ஈஸியாக தீர்மானிக்கலாம். இதை தீர்மானிக்கும் போது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் என்ன ராசின்னு சொல்ல முடியாதா? சொல்லலாம். இது ஒரு அற்புதமான ஒரு பிரசன்ன மெத்தட் தான். அதுக்கு முன்னாடி இன்றைக்கியே இந்த இடத்துல தமிழ்நாட்டில் இந்த உலகம் முழுவதும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஜோசியர் மண்டங்கள் நடக்கலாம். இன்றைக்கி இந்த இடத்துல நடக்குது இல்லையா? அப்போ யார் யார் இங்கே கூடியிருக்கணும்? இப்போ இங்கே இருக்க ஒரு 30 பேர் இருக்கணும்னு வச்சுங்களேன். இந்த 30 பேருக்கு என்ன ராசி என்ன நடக்கணும் சொல்ல முடியுமா? முடியாது. ஒரு அனுமானத்தில் சொல்லிடலாம். ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு இருக்கும் இல்லைங்களா? ஒரு ஆளும் சொல்லலாம். 30 பேர் சொல்ல முடியுமா? முடியாது. நீங்கள் இப்போ இங்கே இருக்க வந்திருக்காங்க இல்லையா, அத்தனை பேருமே இன்னைக்கு சந்திரன் சுக்கிரன் ராகு இந்த 3 ராசி இந்த நட்சத்திரத்துக்குரிய கிரக அமைப்புள்ள உள்ளவங்க தான் இங்கே இருக்கணும். அது லக்னமாக இருக்கலாம், ராசியாக இருக்கலாம். இந்த 3 நட்சத்திர அதிபதியாக இருக்கணும். இந்த 3 நட்சத்திரத்துக்கு என்ன ராசியோ அது இருக்கலாம். செக் பண்ணி பாருங்கள், அவங்க தான் இங்கே இருக்கணும். 30 பேர் இருக்கீங்கன்னாக்கா நிச்சயமாக 25 பேர் அதுதான் இருக்கணும். அது மாற்றத்துக்கு இந்த 3 கிரகத்துக்கு சம்மந்தப்பட்ட நட்சத்திர அதிபதி கிரகங்கள் ராசி லக்னம் தான் இருக்கணும். இது மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது எப்படி சொல்கிறது? இன்றைக்கி இருக்கிற நட்சத்திரம் வந்து ரோஹிணி 4ஆம் பாதம் ஓடிட்டு இருக்கு. அவருக்கு நேராக இன்னொரு சுக்கிரன் இருக்கு இல்லையா, அங்கே செவ்வாய் இருக்கிறான்னு நினைக்கிறேன், புதன் இருக்காரு. இந்த செவ்வாய்க்கு 5ல் வந்து ராகு இருப்பார். அப்போ இதை 1-5-9 கணக்கு பண்ணிட்டாலே ஒரு கிரகத்துக்கு 2 வீடு இருக்கும். அது 2ஐயும் கணக்கு பண்ணி சொன்னாலே போது சொல்லிடலாம். இதை வச்சு உங்கள் வீட்டில் உங்களை சார்ந்தவர்கள் தாய் தந்தையர் உடன் பிறந்தவங்க சொந்த தாய் மாமா அத்தை இவங்க இந்த ராசியாக ஈஸியாக எடுத்துடலாம். எப்படின்னா ரொம்ப சிம்பிள்.
ஒரு ஜாதகத்தில் நீங்கள் உங்கள் ஜாதகம் எடுத்துக்கிட்டு உங்களுடைய 9 ஜாதகங்கள் 9 கிரகங்களும் எந்த நட்சத்திர சாரத்தை வாங்கவில்லையோ, உங்கள் ஜாதகக்கூடிய 9 கிரகங்களும் எந்த நட்சத்திர சாரத்தின் வாங்கவில்லையோ அந்த நட்சத்திரம் சேர்ந்தவங்க தான் அவங்க வீட்டில் இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு 9 கிரகங்கள் 9 சேர்ந்து ஒரு 2 கிரகத்தோட சாரத்தை வாங்காமல் இருக்கலாம், 3 கிரகத்தோட நட்சத்திரம் இருக்காமல் இருக்கலாம். அந்த நட்சத்திரங்கள் என்ன கிரக அதிபதியோ அந்த ராசியில தான் உங்கள் வீட்டில் இருப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எல்லா வீட்லேயும் அதான் இருக்கணும். 99% மிஸ் ஆகாது. யாராவது எதிர்த்து உங்கள் ஜாதத்தை போட்டு பார்த்தீங்கன்னாக்க, எனக்கு யாருமே தெரியாது, இங்கே இருக்க யாருமே தெரியாது, உங்கள் ஜாதத்தை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதத்தை சுற்றி என்ன அவங்க வீட்டில் என்ன ராசி என்ன லக்னம்னு எடுத்துடலாம். யாராவது போட்டு அது வரைய தயாராக ட்ரா பண்ண தயாராக இருந்தீங்கன்னா போட்டு பாருங்கள், செக் பண்ணி கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? போட்டு பார்க்கணுன்ட்டு சரியாக இருக்குன்றீங்களா? சரி, ரைட், ஓகே, சந்தோஷம். இதுதான் சார். அப்போ உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பையனுக்கு வரக்கூடிய மனைவி என்ன ராசி என்ன லக்னம் இதை வச்சு எடுத்துடலாம். ஒரு பையனுக்கு 9 கிரகங்களும் எந்த ராசி எந்த நட்சத்திரத்தின் சாரத்தில் இல்லையோ அந்த நட்சத்திரத்தின் கிரக அமைப்பில் தான் வரக்கூடிய மனைவி இருப்பாங்க. ஒரு பெண்ணாக இருந்தால் வரக்கூடிய கணவனுக்கு அப்படி தான் இருக்கும். இல்லை என்றால் அவர் தாய் தந்தையருக்கு அப்படி தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இது மிஸ்ஸே ஆகாது. 199% மிஸ் ஆகாது. 1% மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது விதி விலக்கு, அது ஒன்றும் செய்ய முடியாது. நட்சத்திரம் இல்லை, ராசி அமைப்பு லக்ன அமைப்பு ரெண்டுமே மிஸ் ஆகுது. இப்போ உங்கள் வீட்டில் செக் பண்ணி பாருங்கள், அவங்களோ உங்கள் பிள்ளைகளோ அப்படி தான் இருப்பாங்க. இல்லை வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கானாக்கா 4 பேருக்கு மிஸ் ஆகாது. எப்படி? அவங்களுடைய தாய் தந்தை இருப்பாருங்க, அவருடைய நெருங்கிய நண்பர்கள். நீங்கள் உங்கள் ஸ்கூல் டேஸ்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்கள் நண்பர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க வேலை பார்க்குற இடத்துல இருந்து. ஆனால் நெருங்கிய பழகிய நண்பர்கள் 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேரில் 3 பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி இருப்பாங்க. உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்கள், அவங்க ஜாதகத்தை செக் பண்ணிங்க, நீங்கள் அதில் வருவீங்க. நீங்கள் நட்சத்திரத்தை மட்டும் தான் பார்க்குறீங்க. நான் ராசி லக்னம் எல்லாம் கலந்து பாருங்கள். ராசி அமைப்பு லக்ன அமைப்பு இந்த எலாபரேட்டாக போனால் தான் கண்டுபிடிக்க முடியும். வெறும் நட்சத்திரத்தை மட்டும் வச்சு எடுத்தீங்கன்னா கண்டுபிடிக்க கஷ்டம். இந்த 3 லிங்கில் இல்லாமல் இருக்காது. அதே மாதிரி பெயர், உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும் இல்லையா? இந்த உடம்புக்கு இந்த ஆத்மாக்கே இந்த பேர் இருக்கணும். பிறந்தவொடனே ஒரு மாதம் கழிச்சு உங்களுக்கு உங்கள் காதில் நீங்கள் குழந்தையா இருக்கும்போது பேர் சொல்லியிருப்பார்ல, 3 தடவை சொல்லியிருப்பா, தாப்பனை சொல்லியிருப்பா இல்லையா? ஏன் அந்த பேர் வைக்கணும்? வேறு பேரே கிடைக்கலையா? எத்தனை பேருக்கு கோடிக்கணக்கான ஆண்கள் பேர் இருக்குது, உங்களுக்கு ஒரு பேர் இருக்கும். இப்போ நீங்கள் பேசும்போது என் மனசில் உங்கள் வீட்டில் மூர்த்தின்ற பேரோ கிருஷ்ணமூர்த்தியோ ராமமூர்த்தியோ லிங்கம்ன்ற பேர் ராமலிங்கமோ மகாலிங்கமோ, வீட்டில் உங்கள் கூட ரொம்ப க்ளோஸ் பண்ணுற ரமேஷோ சுரேஷோ அப்படின்ற பேர் என் மைண்டில் வருது. இருக்கா இல்லையான்னு தெரியாது. யார்? அப்பாவா? நெருங்க இருங்க, சொந்த தாய்மொழி சித்தமாக இருங்க, இருக்கணும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் சாந்திங்கிற பேர் உங்களுக்கு யாருமே தெரியாது. இப்போ பார்க்குறேன், எந்த ஊருமே தெரியாது. ஆனால் உங்களுக்கும் கிரிங்கிற பேருக்கும் சிவகிரின்ற பேருக்கும் தொடர்பு இருக்குது. கிரினா மலைன்னு அர்த்தம், முருகன் அர்த்தம், ரைட்டுங்களா? மலைச்சாமின்னு கூட இருக்கலாம். சிவனை தரக்கூடிய பேருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கணும். க்ளோஸ் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். சிவகுமாரா? வெறும் சிவாதான் 4 இருக்காங்க. அப்போ உங்களை சுற்றி சிவன் இருக்கணும். இதுதான் அமைப்பு. இது வச்சு நீங்கள் உங்கள் வரக்கூடிய நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தட் எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் ஜாதகம் சொல்லும்போது யோசிப்பாரா இல்லையா? ராசியை வச்சு பலன் சொல்கிறது வேறு, பேரை வச்சு பலன் சொல்ல முடியுமா? அப்போ பேரை வச்சு பலன் சொல்ல முடியாது. சொல்லும்போது உங்கள் வீட்டில் வரக்கூடிய பொண்ணு இந்த பேர் தான் இருக்கும், உங்கள் வீட்டில் வரக்கூடிய மருமையை எடுக்க முடியாதா? உங்கள் வீட்டில் உங்களுக்கு நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குடும்பத்தில் நெருங்கிய சொந்தத்தில் இரத்த சம்பந்தமுள்ள உறவுகளில் கால்பதி பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்க. இப்போ இருக்காங்களான்னு தெரியல, இருந்துக்கலாம். ஆனால் இது வாய்ப்பு இருக்குது. அது கேட்டு பாருங்கள், முன்னோர்கள் இருந்திருக்காங்க. ஓகே, இப்போ பேச உங்களுக்கு மட்டும் பேச மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மெத்தடு தான் சார் ஆரம்பிக்கிறது. என்ன மேடம் சொல்லுங்கள், ஓகேங்களா? இது மாதிரி ஒவ்வொரு ஒரு 10 பேர் இருக்கிறதுல 1000 பேர் கூட சொல்லலாம். இப்போ இவருக்கும் பின்னாடி தொடர்பு இல்லை, இவருக்கும் பக்கத்தில் இருக்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற தொடர்பு இருக்கணும். இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கிற செக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ராசி சொல்கிறோம் அதே அவர் இருப்பார், லக்னம் அதே இருக்கணும். இந்த மாதிரி தொடர்பு இல்லைன்னா பேரை வச்சு தொடர்பு இருக்கணும்.
இப்போ நான் சொன்ன பேர் பக்கத்தில் இருக்கணும், உங்கள் ராசி தான் அவங்க ராசி லக்னம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் செக் பண்ணி போகணும். உங்கள் பின்னாடி இருக்கவங்க, உங்கள் முன்னாடி இருக்கவங்க, இந்த 4 பேரில் இப்படி வச்சு ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஒரு மெத்தட். ஆமாம், 4, 7, 10 எப்படினா எடுத்துக்கலாம். அது கோணம் வேலை செய்யும் சில சமயத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி செவ்வாய் தான் இன்றைக்கி பலமாக இருக்குது. செவ்வாய் வச்சு பேசும்போது ஒரு ராசியில் செவ்வாய் வந்து 687 நாட்கள் சூரியனை சுற்றி வரவிருக்கு. மேசத்தில் முதல் டீல செவ்வாய் நிற்குன்னு வச்சுக்கோமே. மீனத்தில் ரேவதி 4ஆம் பாவத்துக்கு வரும்போது 687 நாட்கள் ஆகும். ஒரு ராசியில் குறைஞ்சபட்சம் 45 நாட்கள் இருந்து 68 நாட்கள் வரை இருக்கு. ஓகே சார். சார் சார் பஞ்சாங்க கணிதர், அவர் கேட்டால் தேதியில நாள் கணக்கில் சொல்லுவார். அப்போ செவ்வாய்க்கு அந்த ஒரு சுற்றுனாக்கா 687 நாட்கள் தான் கணக்கு. நீங்கள் கூகுளில் போய் செவ்வாய் சுற்றுக்காலம் அடிச்சிங்கனாக்கா 680 நாட்கள் வரும். ஆனால் ஒரே ராசியில் எத்தனை நாள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 45 நாள்லேருந்து 68 நாள் வரை இருப்பாங்க. இப்போ இன்றைக்கி உள்ள தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டைவர்ஸ்ன்றது, பிரிவுன்றது, டைவர்ஸ் கூட வேண்டாம், பிரிவுங்கிறது சாதாரண விஷயம் போச்சு. அதுக்கப்புறம் டைவர்ஸ் தான் அப்புறம் பார்க்கணும். பிரிவுன்றது சாதாரணமாக போச்சு. நம்மளுடைய திறமையை காமிச்சு இந்த ராசி இந்த நட்சத்திரத்தை சேர்க்கணும், இந்த 10 பொருத்தம், கிரக பொருத்தம், உங்களுக்கு என்னென்ன திறமை இருக்கோ அத்தனையும் காட்டி திருமணத்தை முடித்தா 10 நாளில் ஃபேமிலி போட்டு நிற்கிறான். சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கும். எவ்வளோ திறமையை காட்டி சொன்னோம், பொருத்தம் பார்த்தோம், இல்லைன்னு. சரி, பெருவட்டா பார்த்த உடனே இந்த குடும்பத்தில் ஒரு பிரிவு ஏற்படும், திருமணத்தை தள்ளி போடுங்கன்னு சொல்லணும். யாருக்கு, எந்த ராசிக்கு சொல்கிறோம், எப்படி சொல்கிறது? நான் எந்த லக்னம் வார்த்தையை சொல்லிட்டேன், நீங்கள் உபய லக்னம் மெயின் பண்ணுறீங்க. எந்த லக்னமாக இருந்தாலும் ஒரு கிரக அமைப்பை வச்சு இவங்க எப்போ திருமணம் பண்ணாலும் 2 திருமணம் பிரிவு அப்படின்னு வார்த்தையை சொல்லணும். எதை வச்சு சொல்கிறது? நான் சொல்றது எந்த லக்னம், கன்னியா லக்னம் மெயின் பண்ணல, எந்த லக்னமா இருந்தாலும். நீங்க சூரியன் புதன், நீங்க சொல்ற சூரியன் புதன் இருக்குல்ல சார், வருஷம் முழுவதும் சூரியன் புதனும் சுக்கிரனும் 3 இணைந்தே போயிட்டு இருக்கும். 3மே முக்கூட்டு கிரகங்கள். ஆமா, ஒரு மேசத்திலிருந்து மீனத்திலிருந்து மிதுனம் வரை 2 ஒன்று சேர்ந்து போயிட்டே இருக்கும். கடகத்திலிருந்து துலாம் வரைக்கும் புதன் முன்னாடி போகும், சூரியன் பின்னாடி வருவார். விருச்சிகத்திலிருந்து கும்பம் வரைக்கும் புதன் பின்னாடி இருப்பார், சூரியன் முன்னாடி போயிருக்கும். இதுதான் வந்து இயல்பு. இப்போ இதை வச்சு ஒரு பிரிவை எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் வேற கிரகங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல, 2 முக்கூட்டு 2 சேர்ந்தே போயிடும். இதை வச்சு அப்படி பார்த்தாக்கா வாழ்நாளில் எல்லாமே பிரிஞ்சிட்டு இருப்பான். அப்போ அதை வச்சு சொல்ல முடியாது. பெருவட்டா சொல்லணும் அப்படின்னாக்கா மிதுன ராசியில யாருக்கு செவ்வாய் இருக்கு? கை தூக்க முடியுமா, சொல்ல முடியுமா? சார் ஒருத்தர் துணிஞ்சு தூக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் மிதுன ராசியில யாருக்கெல்லாம் செவ்வாய் இருக்கிறதோ, இது எந்த லக்னமா இருந்தாலும் சரி, எந்த லக்னமா இருந்தாலும் சரி, மிதுன ராசியில யாருக்கு செவ்வாய் இருக்குதோ அவங்களுக்கு 29 வயசுக்குள்ள திருமணம் நடந்திருந்தால், திருமணம் என்பதே தாமாக நடக்கணும். எப்படி நடந்தாலும் ஒரு பிரிவை கொடுத்து தான் நடக்கும். இல்லைனாக்கா அவங்க ஜாதி விட்டு ஜாதி, மதம் மட்டுமே திருமணம் நடக்கணும். இல்லைன்னா இவரை விட வயசு கம்மியாக இருக்கணும், திருமணமே நடக்காமல் போகலாம். திருமண விஷயத்தில் ஒரு குழப்படி இருக்கணும் அப்படிங்கிறது விதி. இல்லை 100க்கு 99% மிஸ் ஆகுது, 1% மிஸ் ஆகலாம். சார் சொன்னால் ஏற்றுக்கணும். அல்லது அவங்க ஃபேமிலியில் செவ்வாய்னா உடன் பிறந்த சகோதர சகோதரி இல்லையா, அவங்களுக்கு இவருக்கு இல்லைன்னா அவங்களுக்கு இந்த சம்பவத்தை நடத்தி தான் ஆகும். உங்களுக்கு மட்டும் சொல்ல, செவ்வாய்னா சகோதர சகோதரி இல்லையா, அப்போ உங்களுடைய உடன் பிறந்த உடன் பிறவா சகோதர சகோதரிக்கு இந்த சம்பவம் நடந்தாகணும். சரியாயிருச்சு. ஆனால் பிரச்சனையை சந்திச்சதே வெளியே வரணுன்றது உண்மை. இது சாருக்கு வேணால் ஒரு 1% விலை இருக்கலாம்னு சொல்கிறது. ஆனால் பிரிவு என்பது உண்மை. பிரிஞ்சதே ஒன்று சேரணும். இல்லை பிரிவு தீவிரமாக கொடுத்துருக்கோம். பிரிஞ்சு ஒன்று சேரும்போது உண்மை, நிரந்தர பிரிவு கொடுக்க வாய்ப்பு இருக்குது.
இது என்னோட அனுபவம் மட்டும் இல்லை, என்னை நண்பர்கள் ஜாதகம் அதிகம் பார்த்துருக்கேன். மிதுனத்துக்கு செவ்வாய் அவ்வளோ பவர்ஃபுல்லானது. அது எந்த லக்னமாக சரி. சார் எனக்கு லக்னத்துக்கு 9ல் செவ்வாய், திரிகோணம், கேந்திரம் அதெல்லாம் கிடையாது. இது அந்த வேலையை காமிச்சிட்டே ஆகும். மிதுன செவ்வாய் நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ தாமதமாக நடக்கிறது நல்லது. சாருக்கு திருமணம் நடக்கும்போது எந்த வயசு சார்? 20 நடத்திட்டீங்க. ஓகே, இது நிச்சயமாக இருக்குது, மிஸ் ஆக வாய்ப்பே இல்லை. செக் பண்ணி பாருங்கள். யாராக இருந்தாலும் சரி இருக்கும். உங்கள் வீட்டில் யார் வீட்டில் இருந்தாலும் அவங்க வீட்டில் அவருக்கே இருக்கணும், இல்லை மற்றவங்களுக்கு வீட்டில் கூட பிறந்த சகோதர செயலுக்கு அந்த மாதிரி நடந்தே ஆகும். இது மிஸ்ஸே ஆகாது. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேரை வச்சு சொல்லும்போது அந்த அதே மாதிரி இப்போ நான் சார் சொன்னேன் இல்லையா, அப்படி பார்க்கும்போது சாருடைய நட்சத்திர ராசி இருக்கு இல்லையா, இவர் ஜாதகத்தில் எந்த கிரகம் எந்த நட்சத்திர கிரகத்தில் இல்லையோ சாரம் ஆகலையோ அந்த நட்சத்திரத்துடைய ராசி லக்னம் அவன் மனைவி இருக்கணும். இருக்கும் பட்சத்தில் இந்த தவறுகள் நடக்கிறது வாய்ப்பு கம்மி. அதுக்கு தான் முதல்ல அதை சொன்னேன். உண்மையா இல்லையா சார்? இல்லை, உங்கள் ஜாதகக்கூடிய கிரகங்கள் அத்தனையுமே எந்த நட்சத்திர சாரம் வாங்கலையோ அந்த நட்சத்திரத்தின் கிரகத்தின் அதிபதி லக்ன ராசியாக இருக்கும். நீங்கள் இது இப்போ பார்க்க முடியாது, ஜாதகத்தை பார்த்தா தெரியும். நீங்கள் வீட்டில் உட்காந்து பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், இருப்பாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது அந்த பிரிவு என்பது வராது, பிரச்சனை வரும். எல்லா வீட்லேயும் பிரச்சனை இருக்கும். பிரச்சனை அது வீடு கிடையாது. நான் மிதுன செவ்வாய்க்கு மட்டும் தான் சொல்கிறேன், மற்ற யாருக்குமே சொல்லணும். இப்போ ஒரு மிதுன செவ்வாய் மிருக சீர்ஷத்தில் 3ஆம் பாதமாக, புனர்பூசம் 3ஆம் பாதமாக உங்களுக்கு செவ்வாய் இருக்குது. 3ஆம் பாதமாக 4ஆம் பாதமாக? 3ஆம் பாதமாக தான் டவுட் வரும். ஏன்னா இந்த 3ஆம் பாதம்ன்றது வந்து டவுட்டு. அது மிருக சீர் 2ஆக இருந்தாலும் ரிஷபத்துக்கு போயிடும். அப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அது கொஞ்சம் பார்த்துக்கணும். அதான் சார் 1ஆ 2ஆ 3ஆ? 1. அப்போ நான் சொல்லக்கூடிய பிரச்சனையை தாண்டி வருவாங்க, வேற ஒன்றும் இல்லை. பிரச்சனை என்பது உறுதி, அதை தாண்டி வர்றதுக்கு வாய்ப்பு. இந்த செவ்வாயோட விஷயத்தை சொல்லுங்க. அதே மாதிரி யாரோட ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சேர்ந்துரு, ஜாதக செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது சேர்ந்தவங்க, செவ்வாய் ராகு சேர்ந்தவங்க, செவ்வாய் சனி சேர்ந்தவங்க, இந்த 3 செவ்வாய் ராகு, செவ்வாய் சனி, செவ்வாய் கேது, இந்த 3 சேர்ந்தவங்க லக்னத்துக்கு 2, 5, 2, 4, 7, 8, 12 இருந்தால் உங்களுக்கு இருக்கா? 4 இருந்தது அப்படின்னா மன வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் தாய் மூலம் உண்மையான அன்பு பாசம் கிடைக்க வாய்ப்பில்லை. பிரிஞ்சு வாழ்கிறது, ஒற்றுமையாக இருந்தால் அவங்களுக்கு உடல்நிலை முடியாமல் போகிறது. உங்களுடைய மன வாழ்க்கையிலையும் சில பிரச்சனை கொடுத்து விளங்குறது விதி. அப்படியா இருக்குல்ல? ரைட்டு, ரொம்ப பேச வேண்டாம். 2, 4, 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது, செவ்வாய் சனி இந்த காம்பினேஷன் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் பொருத்தம் பார்க்கும்போது கவனமாக இந்த ஜாதகரை தாமதமாக திருமணம் சொல்லுங்கள். அப்படின்னா தான் கரெக்டாக லைஃப் நல்லாயிருக்கும். 27 கிலோ 29 கிலோ முடித்தாக்க லைஃப் நிச்சயமாக அவங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கும். அதே மாதிரி யாருக்கெல்லாம் லக்னத்துக்கு 6, 8 செவ்வாய் ராகு, யாருக்கெல்லாம் செவ்வாய் ராகு 6, 8 இருக்குதோ அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் தான் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். செவ்வாய் ராகுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆனால் ஒன்று சிறப்பாக இருக்கும்னா, நான் இதுக்கு முன்னாடி சொன்னப்போனால் செவ்வாய் ராகு 6, 8 இருந்தால் சிறப்பான வாழ்க்கை சொல்லவே இல்லை. ஆனால் இப்போ ஏன் சொல்ல வரேன்னா, அந்த செவ்வாய் ராகுக்கு இடையில குரு இருந்தால் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரிலாம் அமையாது, பார்க்குறது கஷ்டம். குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு இருக்குது, அவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கான்னு தெரியும். இப்போ சொன்னால் அவங்களுக்கு தெரியும், அது பெருமையாக பேசிக்க வேண்டாம். செவ்வாய் ராகு செவ்வாய் கேதுக்கு இடையில குரு இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதுதான் உண்மை. நீங்கள் இந்த மாதிரி அமைகிறது கஷ்டம், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்கு முன்பில் 9, 11 யாருக்குன்னா செவ்வாய் ராகு இருக்குதோ, சுக்கிரன் ராகு இருக்குதோ அவங்க தொழிலில் உலக புகழ் அடைவார். இதை செக் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக இருக்கும். இன்னும் பேச ஆசைனா இன்னும் பேரை வச்சு பலன் சொல்லலாம். நான் எத்தனையோ பேருக்கு பேரை வச்சு பலன் சொல்லவங்களாம் இங்கே வந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் நான் எப்படி சொல்லியிருக்கேன்ட்டு. இருந்தாலும் இப்போதைய முடிச்சுக்கிறவா நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். பெயரியல் ஆசான் அவர்களுக்கு அந்த மாலையை போட்டுகிறோம். இதோட